ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற குட்டிப் பையன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு எலிக்குட்டியை வளர்த்து வந்தான். அவனும் எலியும் மிகவும் நண்பர்கள். இருவரும் மிகவும் நன்றாக விளையாடுவார்கள். ஓடிப் பிடித்து விளையாடுவார்கள். மிகவும் கண்ணாமூச்சி விளையாடுவார்கள். மிகவும் மகிழ்ச்சியாகவும், ஜாலியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். க க "எலி, கண்ணாமூச்சி விளையாடலாமா? நம்ம காட்டுக்குள்ள போலாமா?" "எலி, நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு வரலாமா?" "கவின், நம்ம காட்டுக்குள்ள போனோம்னா, எல்லா பறவைகளும் அழகா இருக்குல்ல?" "ஆமா எலி, எல்லாம் அழகா இருக்குல்ல. வாங்க, நம்மளும் போய் விளையாண்டுட்டு காடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்." "ஏய், அங்க ஏதோ சத்தம் கேக்குது. சிங்கம் தூங்கிட்டு இருக்குதுடா. அங்க பாரு சிங்கத்த. எவ்ளோ பெரிய சிங்கம். ஐயையோ! எலி, நம்ம கரெக்ட்டா வந்து மாட்டிக்கிட்டோமா?" "ஆமா, நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது? அழுங்காம ஓடிர்லாமா?" "வேணாம், வேணாம். இரு, நான் அந்த எ சிங்கத்து மேல ஏறி ஏறி குதிச்சு விளையாண்டுட்டு வரேன்." "ஏய், வேணாம், வேணாம். சிங்கம் டென்ஷன் ஆயிற போது. கம்முனு இரு." "ஏய், சிங்கம் டென்ஷன் ஆகுது எலி. கம்முனு வந்துடு. சிங்கத்துக்கு கோவம் வரப்போகுது." "ஏய், இரு, இரு. நான் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாண்டுட்டு வரேன். இரு கவின்." ஏன் ஆ ஏய் எலி! என் தூக்கத்த கெடுத்து, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட. சும்மா ஏறி ஏறி விளையாட மாட்டியா? என்ன நையி 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 நையின்னு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட எலி. ஆ உன்ன நான் சாப்பிடாம விடமாட்டேன். உன்ன நான் சாப்பிட்டே தீருவேன். என் தூக்கத்த ஏன் கெடுத்த? ஏய் எலிக்குட்டி! நான் சொன்னேன்ல, அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சிங்கத்திட்ட போய் நம்ம சாரி கேட்டுறலாமா? ஐயய்யோ! எனக்கு பயமா இருக்கே! சாரி சிங்கம். நீ தூங்கிட்டு இருக்கிறத நான் உங்கள எழுப்பி விட்டுட்டோம். என்ன ஏன் எழுப்புனீங்க? ஆவ்! நீ ஏன் என்ன எழுப்புன? சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் இனிமேல் உன்ன எழுப்ப மாட்டேன். என்ன தயவுசெய்து கீழ இறக்கி விடு. நீ வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ரொம்ப குட்டி பையன் இல்லையா? ஆமா. நீ என் தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணலாமா? சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. நீ என்ன மன்னிச்சு விட்டீன்னா, நான் உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? ஆமா, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்ச டைம்ல எப்போ உனக்கு என்னால முடியுமோ, அப்ப நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். சரியா? எலி மி ஐ சிங்கம் செய்த உதவிக்கு திரும்ப நானும் ஒரு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தது. அதற்கு சிங்கம் பலமாக சிரித்தது. "நீ என்ன குட்டி எலி! நீ எவ்வாறு எனக்கு உதவ முடியும்? நீ உதவுவாயா எனக்கு?" "ஆம், நான் உனக்கு உதவுவேன். கண்டிப்பாக நாங்கள் இருவரும் உனக்கு உதவுவோம்." "சரி, போனா போதும். உங்கள மன்னிச்சு விடுறேன். நீங்க போங்க வீட்டுக்கு பத்திரமா." "ரொம்ப நன்றி சிங்கம்." "கவின், இந்த எலிக்குட்டிய பத்திரமா பார்த்துக்கோ. இந்த எலிக்குட்டி சரியான வாலா இருக்குது. கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது." இவ்வாறு சொன்ன சிங்கம் மிகவும் சந்தோஷமடைந்தது. மூவரும் மிகவும் நண்பர்களாக மாறினர். மூவரும் நன்றாக விளையாடினார்கள். பிறகு நேரமானதும் இருவரும் சிங்கத்திற்கு டாட்டா சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார்கள். "ஓகே சிங்கம், டாட்டா. நீ உன் காட்டுக்கு போ. நாங்க வீட்டுக்கு போறோம்." "ஆமா கவின், ஏலி, எனக்கும் நேரம் ஆச்சு. நான் வீட்டுக்கு போணும்ல. பாய். நான் காட்டுக்குள்ள போறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க." என்று சொல்லிவிட்டு சென்றது. கவினும் எலியும் வீட்டிற்கு சென்று நாட்கள் ஓடின. 3, 4 மாதங்கள் ஆனது. 4 மாதத்திற்குப் பிறகு சிங்கம் காட்டிற்குள் மிகவும் பசியுடன் அலைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த வேடர்கள் சிங்கத்திற்கு வலை விரித்தார்கள். வலையை மறைவாக கட்டி வைத்து சிங்கத்தை பிடிப்பதற்காக ஒரு வலையை ரெடி செய்தார்கள். அங்கு சில இறைச்சி துண்டுகளை அங்கங்கே போட்டு வைத்தார்கள். அந்த இறைச்சி துண்டுகளை பார்த்த எலியும் கவினும், "கவின், இது என்னடா? ஆ இத சாப்பிடணும். இத சாப்பிட்டா தான் நமக்கு பசியாகும்." பசியுடன் வந்த சிங்கம் அந்த இறைச்சியை எடுத்து சாப்பிட்டது. சாப்பிட்ட பொழுது அதைச் சுற்றி வைத்திருந்த வலையானது சிங்கத்தை பிடித்துக் கொண்டது. வலையில்
சிங்கம் மாட்டிக்கொண்டது. ஐய்யய்யோ! நம்ம மாட்டிக்கிட்டோமே! இதுலருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? இதுலருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணுமே! ஆ, ஆ என்ன இதெல்லாம் நம்மள விட மாட்டேங்குது. இது நம்மள போட்டு கட்டி வச்சுருச்சு. இதை இந்த வலைக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டோம். வலையில் சிக்கிய சிங்கத்தை பார்க்க சுற்றியுள்ள அனைத்து மிருகங்களும் வந்தது. ஆனால் எந்த மிருகமும் சிங்கத்திற்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அப்பொழுது கவினும் எலியும் வந்தார்கள். அவர்களிடம் சென்று மற்ற மிருகங்கள் எல்லாம் கூறியது, சிங்கத்தை வேடர்கள் பிடித்து விட்டார்கள் என்று. ஐயையோ! இது என்ன சத்தம்? கவின், என்னடா சத்தம் இது? ஆமா எலி, இந்த சத்தம் எங்கேயோ வருது. இந்த சத்தத்த கேட்டு நம்ம போலாமா? பாவம் யாரோ ஆபத்துல மாட்டியிருக்காங்க. ஒருவேளை சிங்கத்தோட வாய்ஸா இருக்குமோ? சிங்கம் தான் இப்படி கத்திட்டு இருக்கோ? வா நம்ம ஓடி போய் பார்க்கலாம். ஆமா, ஆமா. வா! சிங்கம் தான்டா. நம்ம சிங்கமா இருக்க போது. வேகமா ஓடு. நம்ம சிங்கத்த காப்பாத்தியே ஆகணும். ஆமா கவின். நம்ம சிங்கத்த காப்பாத்தணும். வேகமா ஓடு. ஏ! இங்க பாரு. சிங்கம் தான். சிங்கத்த யாரோ கட்டி வச்சிருக்காங்க. சிங்கம், உன்னை யார் இப்படி புடிச்சது? வேடர்கள் வந்து என்ன இப்படி சிறை வச்சுட்டாங்க. ஐயய்யோ! இது எப்படி கொல்றது? இத எப்படி அவுத்து விடுறது? நீ எப்படி வெளிய வருவ? நீ நல்லா வந்து மாட்டிக்கிட்டியே! எலி, உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? கவின், நான் பண்றேன். இதுல இருக்கிற எல்லா கயிறையும் என் என் பல்லால நான் வச்சு கடிச்சு விடுறேன். எலி, உன்னால என்ன பண்ண முடியும்? இத நீ கடிச்சிருவியா? நான் கண்டிப்பா கடிக்கிறேன் கவின். இது எல்லாத்தையும் கடிச்சு விட்டு சிங்கத்த நம்ம ரிலீஸ் பண்ணலாம். சிங்கத்த நம்ம வெளிய கொண்டு வந்துரலாம். மெதுவா நான் கடிச்சு விட்டா என் பல்ல வச்சு கரண்டு கரண்டு தப்பிச்சுட்டேன். ஏய் எலி, ரொம்ப நன்றி. நீ இந்த இது வலைய பிரிச்சுட்ட. ரொம்ப நன்றி எலி. நீ ரொம்ப நல்ல எலி. ஆமா சிங்கம். நீ எனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணல்ல. திருப்பி நானும் உனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணணும்ல. அதான நீதி. அதான தர்மம். ஆமா எலி. என் மேல இருக்கிற வலைய நீ உன்னால மட்டும் தான் பிரிக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. இந்த வலையிலருந்து என்ன வெளிய கொண்டு வந்ததுக்கு. கண்டிப்பா. நீ நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? அன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல்ல. என்ன சாப்பிடாம நீ காப்பாத்துனல்ல. அதுக்கு தான். ஜாலி. ரொம்ப தேங்க்ஸ் கவின். தேங்க்ஸ் எலி. தேங்க் யூ. நம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா இருக்குமா? ஆமா. டாட்டா, பாய். கவின், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஓகே சிங்கம், நீயும் பத்திரமா வீட்டுக்கு போ. கவினும், எலியும் சிங்கத்திடம் டாட்டா சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள்.